வேல் மகத்துவம். தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஒன்றில் கூட வேல் இல்லாமல் இல்லை. இவை வேல் என்னும் குறியீட்டின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதாக உள்ளன. தமிழகத்தில் சுந்தரவேல், சக்திவேல், கதிர்வேல், கனகவேல், வடிவேல், வேலப்பன், வேல்சாமி, வேலன், வேலாயுதன் போன்ற பெயர்கள் ஆண்களுக்கு அதிகமாக சூட்டப்பட்டுள்ளதை பார்க்கும்போது வேலின் பெருமையை உணரலாம். கந்தபுராணத்தில் முருகனின் கையில் இருக்கும் வேல் மகத்துவம் பற்றி கூறப்பட்டுள்ளது. கந்தபுராணம் வேலினை புகழ்ந்து கூறியிருப்பதுடன் வேலுக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர்புகளை தெளிவுபடுத்துகின்றது. வேல் என்னும் குறிப்பு வேட்டையால் வேட்டை தலைவர், முருகனின் பூசாரி, முருகனின் போர்க்குணம் மற்றும் முருகனை உணர்த்தும் மறைப்பொருளாக அமைந்துள்ளது. வேல் விடுமினையோன், திரள் வேல் கொண்டென்று பொருத வீரன், துங்க வடிவேலன், பிரசண்ட வடிவேலன், வேல் தொட்ட மைந்தன், அசுரர் தெரித்திட விடும் வேலன் என பலவாறாக முருகனை புகழ்ந்துரைக்கும் அருணகிரியார் காலம் முதல் முருகனது வேல் புதிய கோணத்தில் செல்வாக்கு பெற்று பரவலாயிற்று. ஆழ்ந்த முருக பக்தரான அருணகிரியார் பாடிய வேல் வகுப்பு, வேல் விருத்தம் ஆகியவை வேலின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. வேலின் தன்மைகளை உயர்வுபடுத்தி காட்டிய அருணகிரிநாதர் வேலின் சக்திக்கு தனிப்பட்ட அர்த்தத்தை வழங்கியுள்ளார். வேலை பற்றி தனித்தனியாக பாடிய ஒரே முருக பக்தரும் புலவருமான அருணகிரியார் வேலானது இருளனை அகற்றக்கூடிய சுடரொளிகளான தீ, சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இயற்கை சக்திகளை விளக்கக்கூடிய குறியீடு என்று குறிப்பிட்டுள்ளார். வேர்க்கோட்டம் என்ற சொல்லாட்சியானது தமிழகத்தில் முருகனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாள பொருள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இன்றும் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், கோவை மாவட்டத்தில் உள்ள பூரண்டான் பாளையம், மதுரை மாவட்டத்தில் பசுமலைக்கு அருகில் உள்ள குமரகம் ஆகிய இடங்களில் வேலொன்றே நட்டு வைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் தலங்களில் உள்ள முருகன் ஆலய கோபுரங்களில் பெரிய அளவில் வேல் வடிவ சுடர் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை வெகு தொலைவு வரை முருகன் கோவிலின் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகின்றன.